வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் ஐயா வந்து திடீர்னு விஜய் மேல பாசம் வந்துருச்சுங்க. பாசம் வந்துட்டு நண்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டு பேசியிருக்காரு. என்னப்பா அது சோழியங்குடுமி சும்மா ஆடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம பழமொழியா கேட்டிருக்கோம் இல்லையா? அது மாதிரி தொல் திருமாவளவன் ஐயா வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசினாருன்னு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தளபதி செஞ்ச வேலை தான் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்காருல்ல, அவர் இருந்துகிட்டு இங்க பாருப்பா நம்ம தோழமை கட்சியில் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் தோழர்கள், தோழமை கட்சிகள் காங்கிரஸ்ல இருந்து பிசிகா, சிபிஎம் எல்லா எல்லா கட்சியும் தான் சொல்றேன். எல்லாரும் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுப்போம், சாரி கூட்டணியா இருப்போம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. சாரிங்க முட்டுன்னு சொல்லிருச்சு. கூட்டணியா இருப்போம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயாவை வந்து நம்ம ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வச்சுக்குவோம். சும்மா தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு தகராறுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு தகராறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்ப்போம். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணது சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க தான் நம்ம சேனலை வந்து வீடியோ போகும்போது அப்படியே டயர்ட் ஆகும் போது என்னப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற சமயத்துல நீங்க திடீர்னு வந்து பார்த்து நம்ம வீடியோவை என்கரேஜ் பண்றதுதான் நாம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. அந்த விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ரைட்டு, முதல் விஷயம் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன விஷயத்த பேசிடலாமா? செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்காரு. ரைட், அவர் வந்து இன்னைக்கு ஏப்பா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு எதுக்கு நம்ம சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, எங்களை காரணம் காட்டி நீங்க வந்து பாவம் அவரே மனுஷன் வந்து கூட்டணி சைன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அவரை மறுபடியும் ஏன் நொந்து போற மாதிரி ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎம் நம்மளோட இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட இவரு இருக்காருல, சாரிங்க அவர் பேர் என்ன, சண்முகம். சண்முகம் அவர்கள் வந்து நாங்க வந்து தேமுதிக வந்ததுக்கு கொடுத்துட்டீங்க, காங்கிரஸ் வந்தோன்னு 28 சீட்டு கொடுத்துட்டீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்களாம் இரட்டை இலக்கணம் வந்து எங்களுக்கு வந்து தொகுதி வேணுங்க, அவ்வளவுதான், அப்படிதான் எங்களுக்கு வந்து வேற விஷயமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்துட்டார்ல முட்டு கொடுக்க, சாரி பதில் கொடுக்க வந்துட்டார்ல. ஐயோ இந்த முட்டுன்னு வருது. ஏன்னா காலாங்காலமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால ஒரு கட்சிக்கு கொண்டு போய் ஒரு குச்சி எடுத்து முட்டு கொடுத்து நின்று அது உழாம பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாவம். திடீர்னு பார்த்தா நமக்கும் அதே ஷேக்கோட சொல்ல வேண்டியதா இருக்குது. ரைட்டுங்க. இப்போ வந்து எதுக்காக அவர் சொன்னதுக்கு வந்து இவரு பதில் சொன்னதில்ல. என்னன்னா, நாம காங்கிரஸ் கட்சியோட ஹிஸ்டரி தெரியுமா? சுதந்திர காலம், அதாவது சுதந்திர போராட்டத்தில இருந்து வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோட பலம் முன்னாடி நடந்த ஹிஸ்டரி தெரியுமா? 110 சீட்டு நாங்கெல்லாம் வாங்கியிருந்தோம். 110. அதுக்கு அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா 63 சீட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 110, 68, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 43, 28. இப்படி எங்களோட வரலாறு அப்படியே போய் எப்படி முழுநில அப்படியே தேய்ன்னு தேய்விரையா போகுமோ அது மாதிரி வந்திருக்குது. எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பாஸ் அப்படின்னு சொல்லாம அவர் சொல்லியிருக்காரு. எங்களோட இது ஹிஸ்டரியே இப்படிதான், இப்படி வரலாறு இப்படியே அப்படியே தேஞ்சு வந்து கடைசியில் 28 நிக்குது. எங்களுக்கு கொடுத்த 28 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் ஐயா கூட போய் சண்டை போடாதீங்க, தகராறு பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. தகராறு பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் கடைசி நேரத்துல குடைச்சல் விட்டுக்கிட்டு, நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. ஐயா அவர் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேண்டாமா? நீங்களா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்படி எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. இன்னுமேட்டு தான் தெரியும் சிபிஎம்மோட அவர் வந்து சண்முகம் வந்து என்ன சொல்ல போறாருன்னு பாப்பம் பொறுத்திருந்து. ஆனா அவர் பேசுற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா விடுங்கப்பா நாங்க வேற எங்கேயாவது போயிடறோம், இல்ல தனிச்சா கூட இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவங்க பிரச்சனை இப்படி அப்படியே போயிட்டே வந்திருக்கு. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சிருவோம். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வந்தோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்க போராட்டம், சாரி இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து போறதான்னு சொல்லிட்டு 10-15 நாளா அதே தான் ஒரே தொந்தரவா இருக்குது. மீடியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனாலும் அவர் பாரு இங்க போறாங்க, அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாங்க, அமித்ஷா மிரட்டிட்டாரு, இவர் உருட்டிட்டாரு, இவர் அவ்வளவுதான் அடிபணிஞ்சிட்டாரு, அப்படி இப்படி என்ன முடியுமோ சொல்லி சமீபமா நடந்த விளாத்திக்குளம் பிரச்சனையிலிருந்து அத்தனை பிரச்சனைகளையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம என்னென்ன டைவர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு வருவாங்க. இந்த திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு சமூக சேவகர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, குறிப்பா அவரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுப்பாரு இல்லையா, அவரு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு.
ஏப்பா உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னோம், மக்கள் நலனுக்கு ஏதாச்சும் சேவை செய்ய சொல்லுங்கன்னா போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இந்தி எதிர்ப்பு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பெயிண்ட் அடிச்சு உடனே டைவர்ட் பண்ண பாக்குறாங்களாம். இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து என்ன நடந்துச்சு, விளாத்திக்குளம் பிரச்சனையில இருந்து இந்த பக்கம் பாலியல் சீண்டல், இந்த குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல ஒவ்வொன்றா. அப்படி நடந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணறதுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டோம்னு மீடியாவில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல இங்க இந்த விஷயத்தையும் கிளப்பி விட்டாங்க. எந்த விஷயம்? விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் போறாங்க, அவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டு. ஆனா இதுல பதர்னது நிறைய பேர். ஒருவேளை அவங்க கிளப்பி விட்டது உண்மையான மாதிரியே மீடியா வரைக்கும் போனோனையும், மெயின் ஸ்ட்ரீம் வரைக்கும் போனோனையும், இந்த பக்கம் இருக்கிற செந்தில் அந்த ஏதோ சொல்லுவாங்களப்பா, டப்பாவா சொம்பா அண்டாவா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அவர் பேர் வந்து புனை பேர் வச்சு எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அது உண்மையானு தெரியல. ஒருவேளை அதுவே அவரா கூப்பிட சொன்னாருன்னா, அவரே ஒரு மேடையில் வந்து என்னை வந்து சொம்பெல்லாம் கூப்பிடுங்க, அண்டான்னு பெருசா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் அண்டான்னு கூப்பிடுறதா ஒரு வீடியோ பார்த்தேன். ரைட்டு. அவரு வந்து இன்னைக்கு விஷயத்தை எடுத்து வச்சுட்டாருங்க. நீங்க போயிடாதீங்க, உங்களோட அரசியலே வீணா போயிடும், யாரு பிஜேபி கூட சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஆனா அரசியல் வல்லுநர்கள், அரசியல் தெரிந்தவர்கள், விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தா முடிஞ்சு போச்சு கதை. இங்க வந்து அப்படியே நம்ம ரங்கராஜ் பாண்டே கூட வந்து மேடையில் சொன்னாரு, அப்படியே 200க்கு 200 தான். எந்த கட்சியா இருந்தாலும் அப்படி துவம்சம், அப்படி அதுதான் உண்மை. ஆனா இவர் தனிச்சு நின்னா ஐடிஎம்கேவும் டிஎம்கே ரெண்டையும் பிரிச்சு அப்படி இழுத்துக்கிட்டு போயிடுவார். 2 சைடும் ஒரு பக்கம் பாகுபாடு இன்று 2 பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடுவாரு. ஓட்டை எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. யாருக்கும் இல்லாம அப்படியே தொங்கிட்டு இருக்க வேண்டியதான் சட்டசபையில. சரி ரைட்டு, இது இப்படி நடந்துட்டு இருக்கா. நான் விஷயத்துக்கு வரேன். நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னு சொல்ல வந்தேன் இல்லையா. அவர் என்ன சொன்னாருன்னா, இப்படி வந்து பிஜேபி வந்து நண்பர் விஜய், நல்லா நோட் பண்ணிங்க, நண்பர் விஜய் வந்து அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள்ள வந்து சேர்க்கறதுக்கு பாக்குறாங்க. கரூர் சம்பவத்தை அப்படித்தான் நினைக்கிறேன். அதாவது அவர் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்தை வச்சு நீ வந்து கூட்டணிக்கு இல்லைன்னா பெரிய விஷயம், ஜெயிலுள்ள தான் போ அப்படி இப்படின்னு உருட்டி மிரட்டி அழுத்தம் கொடுக்குறாரு மட்டும் மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மக்கள் மனசுல ஓடுற இது கரூர் சம்பவத்தை வச்சுதான் அவர் வந்து அழுத்தம் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு. சோ ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நண்பர் விஜய் அவ்வளவு வந்து கோழை அல்ல. அவர் வந்து எல்லாத்தையும் அப்படியே தைரியமா எடுத்து பேசுறவர் தான், தைரியமா எடுத்து நிக்கிறவர் தான், அதுக்கெல்லாம் அடிபடி மாட்டார் அப்படின்னு சொன்ன ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இருங்க, நீங்க இப்படி வந்து விஷயத்த சொன்னீங்கல்ல, இப்ப இது உண்மையிலுமே உள்நோக்கம் இருக்கா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் உள்நோக்கம் இருக்குதுங்க ஐயா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அது வந்து அரசியல் நோக்கம் தான். எங்க தளபதி விஜய் அந்த பக்கம் வந்து போனா, என்டிஏக்குள்ள போனா எல்லாம் வாஷ் அவுட். யாரு எதிரில் நிக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அந்த இருக்கிற கட்சியில வந்து நீங்களும் ஒரு அங்கம், நமக்கும் எல்லாம் போச்சுரா, 5 வருஷத்துக்கு எம்எல்ஏவோ எம்பியோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பயம் வந்ததுனாலதான் அவரை வந்து அரவணைக்கிறீங்க நண்பர்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? சரி ரைட்டு, இது தவறாவே இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஹிஸ்டரி கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக் அடிக்கிறேன். பிளாஷ் அடிச்சு அப்படியே லைட்டா அந்த பக்கம் போச்சுன்னு வச்சுங்களேன். அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு ஒரு டைம், எனக்கு யாரு தெரியுமா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியாருங்கிற தலைப்புல ஒண்ணு சொன்னாரு. நிறைய பேருக்கு சொன்னாரு, தமிழ் அறிஞர்கள், தமிழுக்காக அதாவது போராடி உயிர் துறந்தவர்கள் எத்தனையோ விஷயத்தையெல்லாம் எடுத்து பேசினாரு. அதுல தமிழுக்காக வந்து இன்ன வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா, எனக்கு அரசியல் கத்துக் கொடுத்தவர், எனக்கு அரசியல் வாய்ப்பை கொடுத்தவர் தொல் திருமாவளவன், அவரு பெரியார் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் அரசியல் நோக்கங்க, அதெல்லாம் சும்மா என்னை வந்து பெரியாருன்னு சொல்லி நீ வந்து அப்படியே என்னப்பா அப்படி எங்க பக்கம் இருக்கிறீங்களா, உங்க பக்கம் இழுக்க பாக்குறீங்களா, இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம், அரசியலுக்காக பேசுறது அப்படின்னு சொன்னீங்களே. அவர் அப்படி அரசியலுக்கு சொன்னாருன்னா நீங்க யாரு? இப்ப விஜய் அவர்கள் வந்து என்டிஏ பக்கம் போயிடாதீங்க, போனா அவ்வளவுதான் அப்படின்னா, போனா என்ன? இல்ல போனா என்னன்னு தான் கேக்குறேன். போனாதான் போயிட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. போனா அவர் வந்து இப்ப என்டிஏல வந்து மக்கள் வந்து ஓட்டு போடாத போனா அவர் தோத்து போனானா அவருக்கு பாடம் கத்துக்கிட்டு போறாரு. அரசியல்ல ஒவ்வொரு விஷயமே பாடம் தானே, அவரு கத்துக்கிட்டு போறாரு. உங்களுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அது மாதிரி எளிதாங்காயுது எலிப்புழுக்கிக்கு என்ன வேலை உங்களுக்கு? நீங்க வாக்குல உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க உங்க கட்சியில என்னவோ உங்க கட்சியை சார்ந்த சம்பவங்கள் வந்து நிறைய, அதாவது இப்ப கூட சொன்னேன் முன்னாடி, சிபிஎம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது, எப்பா தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க, காங்கிரஸுக்கு வந்து அதிகம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு வந்து 1 2 கொடுக்குறீங்க, என்ன இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே வந்து என்ன சீட்டு எவ்வளவு என்னன்னு தெரியல, 6 சீட்டா என்ன சொல்லிக்கிறாங்க. அந்த பக்கம் மதிமுகவுக்கு 4 சீட்டு. இப்படி நீங்க கேட்டது இரட்டை இலக்கம், ஆனா கொடுத்தது ஒற்றை இலக்கத்துல. இத போயிட்டு பாருங்க அப்படின்னா அவர் அங்க போயிடுறாரு, இவரு இங்க போயிடுறாரு. நீங்க கருத்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. எனிவே, நாம மனசுல தோன்றது நாம உங்ககிட்ட சொல்லியாச்சு. அதுவும் வந்து நீங்க முன்னாடி பேசுனதை வச்சுதான் நாம சொல்ல வேண்டியதா இருக்குது. காரணம், நீங்க வந்து யாரு சொன்னாலும் ஏத்துக்கிறதா இல்ல.
சரி ரைட், இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் அனைவரும் நம்ம கவனமா சிந்திக்க வேண்டியது யார் யாரு எந்தெந்த டைம்ல சரியான நேரத்துல வந்து நோஸ் கட் பண்ணி விடுறாங்க, யாரெல்லாம் வந்தா. அப்போ அவங்களுக்கே ஒரு நோஸ் கட் பண்ணணும்னா நாமளே எடுத்து பேசணும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நாம பேசுற விஷயம் நீங்க பார்த்த மாதிரி மத்தவருக்கும் போயும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பில் ஐக்கனும் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.